அப்பா வழி பூர்வீகம் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்பா வழி அண்ணன் இருக்காங்க, அப்பா வழி அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அப்பா வழி பாட்டி இவங்களோட சப்போர்ட் எல்லாம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 4ஆம் பாவம் அப்படின்றது தாயாரையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால உங்களுக்கும் தாயாருக்கும் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்க மனைவி வழி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? சூரிய பகவான் உங்களுக்கு கும்பத்துல 4ஆம் பாவத்துல சூரியன், சுகஸ்தானத்துல சூரியன். நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்குங்க. 5 வருஷமா எழுதுற, 4 வருஷமா எழுதுற, 2 மார்க்ல போகுது, 5 மார்க்ல போகுது, 10 மார்க்ல போகுது எப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ராகு சுகஸ்தானத்துல, ஒரு ராட்சஸ் சுகஸ்தானத்துல ரொம்ப ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் பிரம்மாண்டமா நடக்குங்க. 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவான்? நீங்க விருச்சிகமா இந்த காலகட்டம் அழகா ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு பிளாட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு விவசாய நிலம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேங்க, இந்த காலகட்டத்துல கட்டுவீங்க. அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல சதுர்கிரக சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன? சுகஸ்தானம். சுகஸ்தானம் மட்டும் இல்ல, தாயாரையும் குறிக்கக்கூடிய பாவம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள். சுகஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே என்னோட கம்ஃபர்ட்டுக்கு அந்த கிரகமே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். 4 கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாசத்துல ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். அது ஜஸ்ட் ஒரு 10% கம்ஃபர்டானா இருக்கலாம், இல்ல 10% கம்ஃபர்டானா இருக்கலாம். சரி, முதல்ல இந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாரு? ராகு பகவான். ராகு சுகஸ்தானத்துல, ஒரு ராட்சஸ் சுகஸ்தானத்துல ரொம்ப ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் பிரம்மாண்டமா நடந்துரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பாருங்க டெய்லி ஆஃபீஸ் வேன்ல போயிட்டு வரேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என் மனைவி கிட்ட கேட்டேன். அதே மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டேன். எங்க மனைவி என்ன சொன்னாங்க? எங்க வாங்குறதே வாங்குறீங்க, சின்ன வண்டி என்னத்துக்கு, நல்ல வண்டியை வாங்கிக்கலாம். எது வீட்டுக்கார பொம்பளை, அவங்க பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை எல்லாம் வந்து பாருங்க, அவங்க வீட்டுக்காரெல்லாம் சாதாரண ஒரு வேலை செய்யறாங்க. அவங்களே ஒரு லக்ஸரியஸ் கார் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு சாதாரண கார் வைக்கலாமா? கௌரவமா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை கம்பல் பண்ணி ஒரு லக்ஸரியஸ் கார், நீங்க என்னமோ ஒரு 8 லட்சம் ரூபாய் கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் கார், ஒரு 20 லட்சம் ரூபாய் கார் அப்படின்றத நீங்க வாங்குவீங்க. இதுக்கு உங்க ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுக்கும் மேல உங்க அம்மா சொல்லுவாங்க, கண்ணு இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு கார் வாங்குற, நல்ல காரா வாங்கு கண்ணு, என்ன இப்போ காசு தானே, டியூ தானே, கட்டிக்கலாம் கண்ணு அப்படின்னு உங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ஒரு லக்ஸரியஸ் கார். இது வந்து லக்ஸரியஸ் கார் மட்டும் தானா? நீங்க என்ன விஷயம் உங்களுக்காக நீங்க வந்து தேடுறீங்களோ, என்ன விஷயத்த வாங்கணும்னு பிளான் பண்றீங்களோ, அது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா உங்களுக்கு அமையும். இதுக்கு உங்க அம்மானோட முழு சப்போர்ட் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல ராகு இருக்கக்கூடிய பலன்கள். சரி, 4ஆம் பாவத்துல ராகு இருக்கக்கூடிய பிளஸ் நீங்க சொல்லிட்டீங்க. எது நான் வாங்கினாலும் நான் விருப்பப்பட்டதை வாங்குவேன். அந்த விருப்பப்பட்டதோ ஒரு பிரம்மாண்டமா நான் வாங்குவேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆப்வியஸ்லி மைனஸ் இருக்குங்க. 4ஆம் பாவம் அப்படின்றது தாயாரையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால உங்களுக்கும் தாயாருக்கும் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்க மனைவி வழி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இல்ல அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன், ஆல்ரெடி எங்க அம்மாக்கு சக்கரை இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகி அம்மாவை லைட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து திருப்பி ரெக்கவர் ஆகி கூட்டின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பாருங்க, சூரிய பகவான் உங்களுக்கு கும்பத்துல, 4ஆம் பாவத்துல சூரியன், சுகஸ்தானத்துல சூரியன். நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்குங்க. 5 வருஷமா எழுதுற, 4 வருஷமா எழுதுற, 2 மார்க்ல போகுது, 5 மார்க்ல போகுது, 10 மார்க்ல போகுது எப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்க கவர்மெண்ட்ல
அரசாங்க டெண்டர் எடுத்து நடத்துறோங்க. இந்த சௌச்சாலய கட்டுறது, அதே மாதிரி பாருங்க ரோடு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி டெண்டர் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் அப்படி ரொம்ப நாளா நீங்க அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும். புரியுதுங்களா? மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் பாவத்துல இருந்து 5ஆம் பாவத்துக்கு மீனத்துக்கு போயிடுறாரு. மீனத்துல சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தை சூரியன். அப்பா வழி பூர்வீகம் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்பா வழி அண்ணன் இருக்காங்க, அப்பா வழி அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அப்பா வழி பாட்டி இவங்களோட சப்போர்ட் எல்லாம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க விருச்சிக ராசியா, தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றது உண்மை. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவான்? நீங்க விருச்சிகமா இந்த காலகட்டம் அழகா ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு பிளாட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு விவசாய நிலம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேங்க, இந்த காலகட்டத்துல கட்டுவீங்க. அழகா ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, இல்ல புதுசா இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டலாம் ரொம்ப நாளா பிளான்ங்க. இந்த காலகட்டம் பாருங்க அதுக்கான எல்லா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிச்சு, எல்லா சாத்தியக்கூறுகளும் எனக்கு பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா இருந்துச்சு. அப்ப நான் வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு போறேன். அந்த இடத்துல பாருங்க மணல், செங்கல், இந்த ஜல்லி எல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுதான். வீடு கட்ட ஆரம்பிச்சு 2-3 நாள் தாங்க ஆகுது. எதிர் வீட்டுக்காரன் வந்துட்டான், 4வது வீட்டுக்காரன் வந்துட்டான். அந்த தெருவுல இருக்க 4 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க எங்களை இரிட்டேட் பண்றீங்க, நீங்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான மனசஞ்சலத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க வண்டி போக முடியல, 2 வீலர் ஏத்த முடியல, சவுண்ட் வருது, தூசி பறக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம யோசிப்போம், தெரியாதனமா இந்த இடத்துல இந்த ஏரியாலே இடம் வாங்கிட்டோமோ, தெரியாதனமா இங்க வீடு கட்டுறோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட்ஸும் செவ்வாய் கொடுப்பா. பெருசா கவலைப்பட வேண்டாம், நீங்க பாட்டுன்னு அழகா வீடு கட்டிட்டு போயிட்டே இருங்க. நாளைக்கு அவங்களே உங்களை பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க. இந்த ஒரு மாசம் அந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வரும், அதை இக்னோர் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல புதன், சுகஸ்தானத்துல புதன். சுகஸ்தானத்துல புதன் என்ன பண்ணுவான்? நான் ஒரு விஷயத்த ஆசைப்படுறேன், ஒரு டூர் போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த டூர் போகணும்னு ஆசைப்படுறேன், அதை நான் ரேட் எல்லாம் விசாரிச்சு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, என்னால ஆஃபர் பண்ண முடியல. ஆனா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ரேட் விசாரிக்கும் போது அவன் சொன்னான், அந்த டூர் அரேஞ்ச் பண்றோம்னு சொன்னான். சார் ரொம்ப சிம்பிள் சார், நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு 10 பேரை பாத்தீங்கன்னா இந்த டூருக்கு புக் பண்ணீங்களா, ஒரு டிக்கெட் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொன்னா. நான் என்ன பண்ணேன், 20 பேரை புக் பண்ணிட்டேன். நானும் என் மனைவி 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம். ஆக இந்த மாதிரி ஒரு சாதுரியத்தை என்னோட கம்ஃபர்ட், என்னோட புத்திசாலித்தனத்தினாலேயோ, என்னுடைய சமயோஜித புத்தினாலேயோ, என்னோட சாதுரியத்தினாலும் கிடைச்சது அப்படின்ற ஒரு அமைப்பை யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பான். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆக இந்த சதுர்கிரக சேர்க்கையினோட பலன் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க மீனத்துல சுக்கிரன். மீனத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் உங்களோட குழந்தைகளை நீங்க வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. நானே விருச்சிகமா, நானே ரொம்ப இளம் வயசு, நீங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு டூர் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. யூஜி இங்க முடிச்சிட்டோமா, பிஜி வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லவ் அப்படின்றது இளம் வயசு பசங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமணத்துக்கு வரன்னு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு, ஒரு அழகான பையன், வசதியான பையன், நமக்கு பூர்வீகம் சார்ந்து. இப்ப நீங்க விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பூர்வீகத்துல இருந்து உங்களுக்கு பொண்ணு வர்றதுக்கு, ஒரு அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு வர்றதுக்கே வாய்ப்பு உண்டு. பெண்களா இருக்கீங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்து அந்த மாதிரி வசதியான பையன் அப்படின்றது வரத்துக்கே வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ரொம்ப நாளா நான் 3 வருஷமா நீட் எழுதிட்டு இருக்கேன், 4 வருஷமா நீட் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு பெருசா சீட் கிடைக்கவே இல்லை. நிறைய விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 5ஆம் பாவம் சுக்கிரன் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவா. படிப்புலயும் சரி, காசுலயும் சரி, நம்மளோட வசதியிலயும் சரி, நம்மளோட கம்ஃபர்ட்லயும் சரி, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத சுக்கிரன் ஏற்படுத்துவோம். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், அதுக்கும் மேல 5ஆம் பாவத்துல சனி வேற இருக்கா, பஞ்சம சனி இல்லைங்களா? ஆக இது அத்தனையும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. எந்த விதமான கவலையும் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க.
நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வரதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.